ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திரசேகர் ஜான்ரோஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ இந்த மூணு வகையான இன்டெலிஜென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஐக்யூ. ஸோ ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கொஸ்டின். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் கொஸ்டின் வந்து என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்னா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கும், பிளஸ் நியூ விஷயங்களை அவங்க லேர்ன் பண்ற கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஐக்யூ வந்து அதிகமா இருக்கவங்க ஒரு சிறந்த எம்ப்ளாயி லெவல்ல ஒர்க் பண்றதுக்கான கேப்பபிலிட்டிஸோட இருப்பாங்க. அடுத்ததாவது பாத்தீங்கன்னா இக்யூ, அதாவது எமோஷன் கொஸ்டின். இந்த எமோஷன் கொஸ்டின் இருக்கவங்களுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க டீமை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, டீமுக்குள்ளாடி வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க, மற்றவங்க பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, பிளஸ் இவங்கள்ட்ட லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கும். ஸோ இந்த இக்யூ அதிகமா இருக்கவங்க ஒரு மேனேஜர் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்கியூ. ஸோ எஸ்கியூனா சோஷியல் கொஸ்டின். இந்த சோஷியல் கொஸ்டின் இருக்கவங்களுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னா நல்ல நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், மக்களோட பழகுவாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியிருப்பாங்க சொசைட்டில. ஸோ சொசைட்டில இவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா இவங்க சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேப்பபிலிட்டிஸ் இருப்பவங்க ஒரு ஓனர் லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ இந்த மூணு பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் உங்க கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா பிரகாசமா இருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நல்ல கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.